தமிழ்நாடு முழுவதும் சட்டப்பேரவை தேர்தல் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் கோயம்புத்தூரில் நடைபெற்று வரும் வாக்குப்பதிவு குறித்து எமது கோவை செய்தியாளர் ரஹ்மான் தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். ரஹ்மான், வணக்கம். கோயம்புத்தூரில் வாக்குப்பதிவு எவ்வாறு நடைபெற்று வருகிறது? இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2020 ஆண்டுக்கான வாக்குப்பதிவானது இன்று காலை 7 மணி முதல் 6 மணி வரை நடைபெற உள்ளது. கோவை மாவட்டத்தில் மொத்தம் 10 சட்டமன்ற தொகுதி இருக்கு. அதுல மொத்தம் பாத்தீங்கன்னா 13,750 ஆண் வாக்காளர்களும் 14,21,000 சொச்சம் பெண் வாக்காளர்களும் 534 இதர வாக்காளர் மொத்தம் என 27,44,472 வாக்காளர்கள் உள்ளனர். மேலும் கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த 10 தொகுதியில் மொத்தம் 3,540 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மொத்தம் 3,540 வாக்குச்சாவடி மையங்களில் 182 வாக்குச்சாவடி மையங்கள் பதட்டமானவை எனவும், வாக்குச்சாவடிகளில் மத்திய பாதுகாப்பு படை வீரர்கள் சுமூகமான வாக்குப்பதிவிற்காக பணியமர்த்தப்பட்டுள்ளன. மேலும் வாக்குப்பதிவினை கண்காணித்திடும் வகையில் இணையவழி நேரலை செய்தி வெப் கேமராக்கள், மேலும் 70 வாக்குச்சாவடி மையங்களில் வீடியோ கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. மேலும் நுண் பார்வையாளர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். மாவட்டத்தில் 16,972 வாக்குப்பதிவு அலுவலர்களும் பதட்டமான வாக்குச்சாவடி மையங்களுக்கு 95 நுண் பார்வையாளர்களும், இணையவழி கிடைக்கப்பெறாத வாக்குச்சாவடி மையங்களுக்கு 70 நுண் பார்வையாளர்களும் மற்றும் 6,240 காவல் அலுவலர்களும் தேர்தல் பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் இன்று காலை அதிகாரி வர்க்கத்தில் முதல் வாக்கினை திரு பவன்குமார் மாவட்ட ஆட்சியர் அரசினர் கல்லூரியில் தனது முதல் வாக்கினை பதிவு செய்தார். இதனைத் தொடர்ந்து கோவை வடக்கு வேட்பாளர் வானதி சீனிவாசன், அண்ணாமலை மற்றும் அதிமுகவை சேர்ந்த தொண்டாமுத்தூர் எஸ்பி வேலுமணி அவர்கள் தங்களது வாக்கினை பதிவு செய்தனர். மேலும் இன்று காலை இந்த 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 7 மணிக்கு நடந்த அந்த வாக்கு பதிவின் போது ஒரு அரை மணி நேரத்திற்கு மேலாக அங்கு அந்த இயந்திரம் சற்று கோளாறாக இருந்த காரணத்தினால் வாக்கு தாமதம் ஏற்பட்டது. இதனால் சில இடங்களில் மட்டும் இன்று 6 மணிக்கு மேல் வந்து நம்ம வாக்கு போடுற இதை டைமிங் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்கும்போது இல்ல எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது, பட் அதுக்கு பதிலா அந்த 6 மணிக்குள்ளேயே உண்டான அந்த வேலை இதுகளை வந்து நாங்க சரி பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி நமது மாவட்ட ஆட்சியர் இது பண்ணியிருக்காங்க. மேலும் அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் சிரமமின்றி வாக்களித்திட ஏதுவாக அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது. பொதுவாக உள்ளாட்சித்துறை மற்றும் பொதுப்பணித்துறையின் மூலமாக செய்யப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்கள் வாக்காளர்கள் கட்டணமில்லா வாகன வசதிக்காக செயலி அல்லது 1950 எனும் மாவட்ட தொடர்பு ஆகியவற்றின் மூலம் தொடர்பு கொண்டு வாக்குச்சாவடியின் வாக்கிட வசதி செய்யப்பட்டுள்ளது. இச்சேவைக்கான சட்டமன்ற தொகுதி ஒன்றுக்கு குறைந்தபட்சம் 3 வாகனங்கள் வீதம் மொத்தம் 39 4 சக்கர இலரக வாகனங்கள் மாவட்ட நிர்வாகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளனர். மேலும் கோவை மாவட்டத்தில் வாக்குப்பதிவு அமைதியாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நேர்மையாகவும் நடைபெறும் வாக்காளர்கள் அனைவரும் எவ்வித அச்சமும் சிரமமும் இன்றி வாக்களிக்க தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. மேலும் 11 மணி நிலவரப்படி கோவை மாவட்டத்தில் தற்போது 38.62% வாக்குப்பதிவானது செலுத்தப்பட்டுள்ளது. மேலும் நீண்ட வரிசையிலிருந்து பொதுமக்கள் அனைவரும் தங்களது வாக்கினை பதிவு செய்து வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரஹ்மான்.